பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க பிரியமானவர்களே. நம்ம அப்பா உயிரோடு தான் இருக்கிறார். நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அவர் பார்க்கிறவராய் இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். ஒருவேளை உங்களுடைய கஷ்டத்தை யாருமே பார்க்கலையா? நீங்க அடைக்கப்பட்டிருக்கீங்களா? விடுதலையா இருக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி வேணுமா வேண்டாமா? யாருமே அதை பற்றி அக்கறைப்படலையே. நான் எவ்வளோ பெரிய சிறையிருப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா பிரியமானவர்களே? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய 7 கண்களும் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு கர்த்தர் பார்த்தாராம். நமக்கு உதவி செய்கிற ஒரு கரம் உண்டு. ஒரே ஒரு கரம் தான். நித்திய உதவி, நித்தியமான உதவி அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் பிரியமானவர்களே. இன்னொரு ஃபோர்ஸ் இந்த உலகத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு கிடையவே கிடையாது. ஒருவேளை மனுஷங்க மூலம் அவர் செய்தாலும் கூட அவர்களுக்கு அதுல ஒரு 10% பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர்கள் எல்லாரும் பலனற்றவர்கள் தான். 0 பங்கு தான் மனுஷனுக்கு. தேவன் தேவன் தேவாதி தேவன் மட்டும்தான் நம்மை காண்கிறவர், நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். என்னென்னைக்கு நித்திய உதவி. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல யாபேசுடைய ஜெபம் நம்ம பார்க்கிறோம். யாபேஸ் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருந்து, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தருளும். அவருடைய கரம் குழப்பமான சூழ்நிலைகளிலும் எதுவுமே புரியாத நாட்களிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு ஆயுதம், ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வாசல் தேவனுடைய வாசல் தான். அவருடைய கரம் மட்டும்தான். பிரியமானவர்களே, இன்னொரு உதவி எழும்பவே முடியாதுங்க. மனுஷன் ஒருவேளை உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கூட அவன் பலனற்றவன் தான். ஆதலால் தேவரீருடைய கரம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையது. அவர் நம்மளை பார்க்கிறாரா பார்க்கலையா? எத்தனை சந்தேகம்! இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய 7 கண்களும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறதா. ஐயோ, என் பிள்ளைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. பிசாசு அவனை மேற்கொள்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பொல்லாத மனிதர்கள் அவனை மேற்கொள்றதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஆதலால் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில ஒரு விச கடந்து வாங்க. உங்க மகிமையான பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். தீங்கு நாட்களிலும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத நாட்களிலும் உம்முடைய கண்கள் எங்களை பார்த்தது, உம்முடைய கரம் எங்களுக்கு உதவி செய்து. இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாங்கள் அதை உணரணும், நம்பணும். சுவாமி, யூ ஆர் லுக்கிங் அட் us, your hand is helping us. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காய் உமக்கு நன்றி நாதா, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.